Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. அண்மை செய்தி, காவிரி படுகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது காவிரி படுகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகரும் என்று சொல்லப்படுகிறது. சென்னைக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருக்கிறது? 3 நாட்களுக்கு சென்னையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலா, வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 24 மணி நேரத்திற்குள்ளாக 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் என்றால் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பார்கள். அந்த வகையில 8 மாவட்டங்களுக்கு, புதுவையை உட்பட சேர்த்து பார்த்தோம்னா 9 இடங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், புதுவை, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுவை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை பொறுத்தவரையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சென்னையில மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைக்கு திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு KTCC ஜோன் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மாவட்டங்களிலுமே நமக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. வரும் நேரத்தில் இது மேலும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய இருக்கிறது. அதனை தொடர்ந்து வரும் நேரத்தில் இது மேலும் தீவிரமடைந்து சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்பது குறித்து. இதனால கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காவிரி படுகை மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கனமழையை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் என்பதான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அரபிக்கடல்லையும் ஒரு சலனம் நிலவுகிறது. அது பார்த்தோம்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. இது வரக்கூடிய நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய நகர்வை நமக்கு ஒருத்தருதான் பார்க்கணும். ஆனால் அதனால நமக்கு நேரடியான தாக்கம் என்பது எதுவும் கிடையாது. இப்போது வங்கக்கடல்ல உருவாக்கி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் மண்டலமாக வலுவடைய போகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகத்துல பரவலாக மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்கள்ல அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலான மிதமான மழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்யும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கும் நிலையில KTCC ஜோன் தற்போதே பார்த்தோம்னா சென்னையுடைய பல்வேறு பகுதிகளிலையும் கனமழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் இருக்கிறது. இது வரும் நேரத்துல தான் நம்ம பார்க்கணும் மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா இது உருவான இடம்னு பார்த்தோம்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மிகவும் நெருக்கத்துல இருக்கிறதுனால இது தீவிரமடைந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. தற்போதைய நிலைமையில நம்ம கடலோர மாவட்டங்கள்ல முழுவதுமாக பரவலான கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழையும் பெய்யும். இதனை தொடர்ந்து இந்த மழை நமக்கு ஒரு 3 நாட்கள் இருக்கும். அதற்கு பிறகு 24ஆம் தேதிக்கு பிறகு 25, 26ஆம் தேதி வாக்குல மற்றும் ஒரு சலனம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சலனம் உருவாகி நம்மை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இப்போதைய சூழல்ல அது குறித்து சொல்ல முடியாது. இந்த சலனம் நகர்ந்து சென்ற பிறகு அந்த சலனத்துடைய நகர்வு எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் தமிழகத்திற்கு மிக முக்கியம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். பாலா, வேதவள்ளி, இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அது புயலாக உருவாகும் சொல்லப்படுது. அது பற்றி சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க?
சலனம் உருவாக போகிறது. அந்த கண்டிப்பா அடைய போகிறது. தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அப்போதைய சூழல் எவ்வாறாக இருக்கிறது, கடல் சார்ந்த அலைவுகள் எப்படி இருக்க போகின்றன என்பது குறித்துதான் அதனுடைய தீவிரத்தை நாம் கணிக்க முடியும். அப்படியே புயலாக மாறினாலும் கூட அது மழை தரக்கூடிய புயலாக இருக்கும். புயல்களே 2 வகை பார்க்கலாம். ஒன்று மழை தரக்கூடிய புயல், இரண்டாவது காற்றை அதிகமாக வர்தா மாதிரியான கஜா மாதிரியான காற்றை அதிகமாக தரக்கூடிய புயல்கள் இருக்கின்றன. அதே போல நிக்ஜம் மாதிரியான பெஞ்சல் மாதிரியான மழை அதிகமாக தரக்கூடிய புயல்களும் இருக்கின்றன. இப்போது வரக்கூடிய புயலானது, அதாவது ஒருவேளை உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்துல அந்த புயல் நமக்கு மழையை தரக்கூடிய புயலாக அமையும் அப்படின்னா தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். அதோடைய நகர்வுகளை அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம பொறுத்திருந்தோம்னா பார்க்க வேண்டும். இப்போதைய சூழல்ல 3 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழை இருக்கிறது. கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழையிலிருந்து ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். பாலா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது காவிரி படுகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவிரி படுகை மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கனமழை எச்சரிக்கை சென்னைக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஓரிரு நாட்களில் வலுவடையக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. வேதவெளி, குறிப்பா சென்னையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மழை கனமழையாக இருக்குமா இல்லது மிதமான மழையை தொடருமா? தற்போதே பல்வேறு இடங்கள்லையும் கனமழை பெய்த தொடங்கி இருக்கிறது. பாலா, தற்போதைய நிலையில நம்ம பார்த்தோம்னா இந்த மழை 23ஆம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரவலான கனமழையை நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே பார்த்தோம்னா சென்னையுடைய பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் பல இடங்கள்லையும் மழை நீர் தேங்கி இருக்கிறது. 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில பார்க்கும்போது ஆங்காங்கே நமக்கு மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பரவலான கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னை மட்டும் இல்லாம KTCC ஜோன் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களையும் நம்ம பரவலாக மிக கனமழை அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சிவப்பு எச்சரிக்கை தற்போதைக்கு காவிரி படுகை மாவட்டங்களுக்கு தான் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல நாளையோட இதுல சென்னைக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது. ஏற்கனவே வட தமிழகம், தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கிதான் நகரும் அப்படின்ற தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில சென்னையில 3 நாட்களுக்கு கனமழை, ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பெய்ய போகிறது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.